Welcome students. In this video, I am going to teach you 9th standard English, Unit 4 poem, The Spider and the Fly. This poem is written by Mary Botham Howitt. She was an English poet. Let us discuss in the given solution. If your little brother or sister does not like to eat any of these following vegetables, the three eatable items has given in the picture: green, bitter gourd, another one is beetroot. So among these three, how will you give idea to eat your brother? The first question: how will you make him or her eat them? எப்படி அவங்கள இதை சாப்பிட வைப்பீங்க? இது அவங்களுக்கு பிடிக்காது. Look at the second question. What are all the flattering means புகழ்ச்சி பாடக்கூடிய வார்த்தைகள், புகழ்ச்சியூட்டக்கூடிய வார்த்தை. ஆர் டெம்ப்டிங் வேர்ட்ஸ், டெம்ப்டிங்னாக்க ஆசை வார்த்தைகள், டெம்ப்டிங் வேர்ட்ஸ் யூ மைட் யூஸ் டு கன்வின்ஸ் திம். எந்த மாதிரி அவங்கள வந்து ஆசை வார்த்தை பாடி அவங்க புகழ்ச்சியூட்டி இதை சாப்பிட வைப்பீங்க அப்படின்றது. த்ரீ வெஜிடபிள்ஸ் ஆர் வெரி குட் ஹெல்த், வெரி குட் ஃபார் அவர் ஹெல்த். சப்போஸ் உங்களுடைய சகோதரர் இதை சாப்பிடணும்னா எப்படி நீங்கள் அதை சாப்பிட வைப்பீங்க? இல்லைன்னா சகோதரி சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் தான். வெரி குட். ஒர்க் அண்ட் பாஸ், ரெண்டு பேரா இதை நடிச்சு காட்ட சொல்கிறேன் பாருங்க. அண்டு எனாக்ட் மீன்ஸ் அதை நாடகம் மாதிரி இயற்றி காமிட்டு சொல்கிறாங்க. தட் மூமெண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் கிளாஸ்மேட்ஸ், அதை நடித்து செயல்படுத்தி காமிக்க சொல்கிறாங்க. ஹியர் இஸ் கிவன் two characters. One of them is the spider, another is the fly. ஸ்பைடர்னா தெரியும், எட்டிக்கால் பூச்சி. ஃப்ளைனா ஈ. இந்த ரெண்டு பேர் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இங்கே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் போயமாக கொடுத்துருக்காங்க மேரி போத்தம் ஹோவிட். லெட் அஸ் டிஸ்கஸ் அ போயம். Read the poem with your partner. Partner means no. So another student. While one takes up the role of the spider and other the fly. ஒருத்தவங்க ஸ்பைடரா இந்த ரோல் மாடல் எடுத்துக்கணும், இன்னொருத்தவங்க ஃப்ளையா நீங்கள் ரோல் மாடல். இது எப்படி நடிச்சு காட்டுவீங்க அப்படின்றத பார்ப்போம். லெட் அஸ் டிஸ்கஸ் த போயம். Will you walk into the parlor? பார்லர்னாக்க என்னதுனாக்க டைனி ரூம். டைனி மீன்ஸ் ஸ்மால் ரூம். டைனி மீன்ஸ் ஸ்மால். சின்ன அறைக்குள்ளே நீ வருவியா, நடப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. யார் கேட்குறாங்க? ஸ்பைடர் கேட்குறாங்க ஃப்ளை கிட்ட. செட் த ஸ்பைடர் டு த ஃப்ளை. It is the prettiest little parlor. Students, read the word carefully. It is, not is, it is. Pronounce it is. It is prettiest little parlor that ever you did spy. So it is prettiest. Prettiest means beautiful. Beautiful little parlor. Small, okay, small, tiny room that ever you did spy. ஸோ இதை மாதிரி நீ பார்த்து இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ச்சி பாடுது ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட. த வே இன்டு மை பார்லர் இஸ் அப் அ விண்டிங் ஸ்டார். எந்த வழினாக்க வரவேற்பு இருக்கும். த வே இஸ் மை பார்லர். அந்த பார்லர் எங்கனாக்க வரவேற்பறை எங்கே இருக்குனாக்க வீட்டின் வரவேற்பறை அந்த விண்டிங் ஸ்டார் பக்கத்தில் இருக்குது. விண்டிங்னாக்க அந்த சுருளான படிக்கட்டு, அந்த சுருளான படிக்கட்டு அங்கவே இருக்குது என்பது. அண்ட் ஐ ஹாவ் மெனி கியூரியஸ் மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட். ஆர்வம் ஊட்டக்கூடிய நிறைய பொருள் அதில் வச்சுருக்கேன். பார்லர்னா லிட்டில் ரூம், அங்கே வச்சுருக்கேன். டு ஷோ வென் யூ ஆர் தேர். நீ அங்கே உள்ள அந்த அறைக்கு வந்தனாக்க உனக்கு நான் ஆர்வமாக பார்க்கக்கூடிய நிறைய பொருள்களை காமிப்பேன் அப்படின்னு ஸ்பைடர் யார்கிட்ட சொல்கிறாங்கனாக்கா ஃப்ளை கிட்ட சொல்கிறாங்க, ஈ கிட்ட.
Oh, no, no, said the little fly. அப்படியா? இல்லை இல்லை. டு ஆஸ்க் மீ இஸ் வெயின். என்ன நீ கேட்கறது உனக்கு ஃபெயிலியர் தான். வெயின் மீன்ஸ் ஃபெயிலியர், தோல்வி. ஃபார் ஹூ கோஸ் அப் யுவர் விண்டிங் ஸ்டார், யார் உன்னுடைய அந்த சுருள் படிக்கட்டுக்குள்ளே வராங்களோ என்ன பண்ணுவாங்க? வின்னிங் ஸ்டார் கேன் நெவர் கம் டவுன் அகெயின். யார் வந்து உன்னுடைய வின்னிங் ஸ்டார் அந்த படிக்கட்டுக்குள்ளே போகிறாங்க, சுருள் படிக்கட்டில் போகிறாங்களோ திரும்பி வரவே வரமாட்டாங்க. திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, சான்சஸே இல்லைன்னு சொல்லிட்டு த ஸ்பைடர் செட் டு த ஃப்ளை. Let us move third stanza. I'm sure you must be weary. I know, I have confidence. Weary means tired. You look tired, dear, with soaring up so high. Soaring means rising or increasing. So your tired is always looking increasingly again and again. Will you rest upon my little bed? At least can you take a while rest? While means sometime rest, said the spider to the fly. Spider is flattering to fly. There are pretty curtains. Pretty means beautiful curtains. Curtain means திரை, அந்த துணி மாதிரி இது, அந்த விண்டோவில் இருக்கக்கூடிய திரைகள், திரை துணி. They're called pretty curtains drawn around. Around mean ஓகே, சுற்றி அழகாக நான் டிசைன் பண்ணிருக்கேன். The sheets are fine and thin. அதில் இருக்கக்கூடிய அந்த சீட் மேலே போட்டிருக்க சீட்லாம் ரொம்ப பார்த்து எலகெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக மென்மையாக இருக்கும். அந்த மேலே அந்த பெட் மேலே இருக்கக்கூடிய எல்லாம் மென்மையாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் இஃப் யூ லைக் டு ரெஸ்ட் அ வைல், ஸோ நீங்கள் அதில் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துனா, கொஞ்சம் சிறிது நேரம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிறிது நேரம் நீங்கள் ஓய்வு எடுத்துனா, ஐ வில் ஸ்னகி மீன்ஸ் கச்சிதமாக, டக் யூ இன். டக் மீன்ஸ்னோ அப்படியே மடித்து வீட்டுக்குள்ளே இழுத்து போயிடுவேன். ஸோ கொஞ்ச நேரம் நீ அதில் என் பெட்டில் நீ படுத்து வரணுன்னாக்கா உன்னை எளிமையாக ரொம்ப சாஃப்டாக மடித்து என்னுடைய உள்ளே இழுத்து போயிடுவான்னு சொல்லிட்டு ஸ்பைடர் ஃப்ளை கிட்ட சொல்கிறாங்க. ஓ நோ நோ செட் த லிட்டில் ஃப்ளை. இப்பயும் சொல்கிறாங்க. லிட்டில் ஃப்ளை என்ன சொல்லுது? இல்லை இல்லை இல்லை, நான் வரமாட்டேன். ஃபார் ஐ ஹவ் ஆஃபன் ஹியர்டு இட் செட். ஆஃபன் மீன்ஸ் ஆல்வேஸ். ஐ ஹியர்ட் அபவுட் யுவர் ஆட்டிடியூட். ஸோ எனக்கு தெரியும், உனக்கு இதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேட்டிருக்கேன். தே நெவர் வேக் அகெயின். மறுபடியும் அவங்க என்ன பண்ணுங்க? திரும்பி வரவே மாட்டாங்க. ஸோ உள்ளே போயிட்டாக்க there is no chance to come again. Who sleep upon your bed? உன் பெட்டில் படுக்கிறவங்க ரிட்டர்ன் வரக்கூடிய சான்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், லுக் அட் த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா நம்முடைய ரெய்மிங் வேர்ட்ஸை பார்ப்போம், ரெய்ம் ஸ்கீமை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா அப்புறம் ஃப்ளை, ஸ்பை, இதுதான் ஒரு ரெய்மிங் வேர்ட்ஸு. ஸ்டேரு, தேர், இது ஒரு ரெய்மிங் வேர்ட்ஸு. ரெய்மிங் வேர்ட்ஸ் இந்த ஸ்டான்ஸாவில் 2 இருக்குது, 2 செட் இருக்குது. ஃபஸ்ட்டு செட் பார்த்தினாக்கா ஃப்ளை, ஸ்பை. செகண்ட் பார்த்தினாக்கா ஸ்டார், தேர், இதுதான் ரெய்மிங் வேர்ட்ஸு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா ரெய்மிங் ஸ்கீம் என்னன்னாக்கா ஏஏபிபி. இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா கொடுத்துட்டு வாட் இஸ் அ ரெய்மிங் ஸ்கீம் ஆஃப் திஸ் ஸ்டான்ஸாட ஏஏபிபி. பிகாஸ் அது என்ன எப்படி பண்ணாக்க அந்த லைனில் லாஸ்ட் இருக்கக்கூடிய வார்த்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன்னு ஸ்டார்ட் பண்ணோம், ஃப்ளை. அதே மாதிரி சேம் ப்ரொனன்சியேஷன் இருந்தாக்க ஸ்பை. சேமாக இருந்தாக்க அதே ரெய்மிங் ஸ்கீம் போட்டுக்கணும். ஏ மறுபடியும் அகெயின் ஏ. தேர்ட் லைன் ஸ்டார் வேறு மாதிரி உச்சரிக்கிறது, நம்ம பீன் போடணும். லுக் அட் ஃபோர்த் லைன், ஸ்டார் மாதிரி தேர் இருக்குது, சேம் சிமிலர் ப்ரொனன்சியேஷன், ஸோ பி. ஸோ ரெய்மிங் ஸ்கீம் இஸ் ஏஏபிபி.
The rhyming words are fly, spy, stare, there. Let us move. Second stanza. Second, vain, stare again. Vain. Second stanza. Rhyming words. Only single pair. Vain again. Rhyme scheme is vain A, stare B, again A. A B A. This is a rhyme rhyme scheme. Let us move third stanza. Rhyming words. Fly, high, high fly, high A, fly A, thin B, in B. So similarly, this okay. First stanza A B B. This is a rhyme scheme. Rhyming words high fly first pair, thin in second pair. Let us move fourth stanza, two lines. Set bed, set bed. This is a rhyming words. So students, in this video we deal the poem of four, the spider and the fly. First four stanza. Thanks for watching this video. We will continue next video.